நாளை 15ஆம் தேதி தை திருநாள். இந்த தைப்பொங்கல் நாள் உலகம் முழுவதும் வாடுகின்ற அத்தனை தமிழர்களாலும் மத அடையாளங்கள் கடந்து கொண்டாடப்படுவது உண்டு. உழவுக்கான ஒரு நாள். நாங்கள் வாழ்வதற்கு உதவுகின்ற உழவு தொழிலுக்கு உதவி செய்கின்ற இயற்கைக்கும் கால்நடைக்கும் நன்றி செலுத்துகின்ற ஒரு நாள். இது பொதுவாக தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் உழவர்களால் மட்டுமல்லாமல் அந்த உழவு தொழிலால் வாழுகின்ற அனைவராலும் கொண்டாடப்படுவது உண்டு. இதை முன்னிட்டு யாழ்ப்பாணத்திலே இந்த தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை வரவேற்பதற்காக யாழ்ப்பாண குடநாடு தயாராகி கொண்டு வருகிறது. நவீன மாற்றங்களுக்கு மத்தியிலும் இம்முறை யாழ்ப்பாணத்தில் மக்கள் மீண்டும் தங்களின் பாரம்பரியத்தை நோக்கி திரும்பியுள்ளதை சந்தை நிலவரங்கள் வெளிப்படுத்துகின்றன. இது யாழ்ப்பாணம் பிரதான சந்தையில் இன்றைய நாளில் காணப்பட்ட ஒரு சில முக்கியமான காட்சிகள். அங்கே விற்பனையாகி கொண்டிருக்கின்ற பரபரப்பான விற்பனைக்கு உள்ளாகி இருக்கின்ற பொருட்களை நாங்கள் இப்போது அவதானித்தால் பாரம்பரிய பொருட்கள், பொங்கலுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் மிக மும்முரமாக மக்களால் வாங்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சந்தைகளில் அலைமோது மக்கள் கூட்டம் யாழ்ப்பாண மத்திய சந்தை, கோப்பாய், சாவகச்சேரி மற்றும் சுன்னாகம் போன்ற பகுதிகளில் பொங்கல் பொருட்களின் விற்பனை சூடுபிடித்திருக்கிறது. திருநெல்வேலி சந்தையிலும் யாழ்ப்பாணத்தின் பிரதான சந்தையிலும் இந்த நாளில் பொருட்கள் அவசரமாக மக்களால் வாங்கப்பட்டுக் கொண்டிருப்பதை இந்த காட்சிகள் காண்பிக்கின்றன. பொங்கல் அரிசி, கரும்பு, இஞ்சி, மஞ்சள், பனங்கிழங்கு மற்றும் இதர பழ வகைகள் சந்தையை அலங்கரிக்கின்றன. அகப்பைகள், பொங்கல் பானைகள், இது மட்டுமல்லாமல் வாழை இலை, அதுபோல இந்த பொங்கலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஏனைய பொருட்களும் அதிகமாக விற்பனையாகிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக கடந்த காலங்களை விட இம்முறை நுகர்வோரின் வருகை பொங்கல் காலத்தில் அதிகமாக காணப்படுவதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றார்கள். யாழ் குடாநாட்டில் விளைந்த பொருட்களே அதிகமாக இவ்வாறு விற்பனை செய்யப்பட்டு வருவதோடு பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்தோடு இன்றைய நாளில் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதுவேளை இம்முறை அதிகமாக விற்கப்படுகின்ற பொருட்களில் ஒன்றாக காணப்படுவது மண்பானைகள். மண்பானைகளில் தான் பாரம்பரிய பொங்கல் பொங்கப்படுவது உண்டு. இம்முறை தைப்பொங்கல் பண்டிகையின் சிறப்பம்சமாக மண்பானைகளுக்கான கேள்வி வழமையை விட பெருமளவில் அதிகரித்திருக்கிறது. வீடுகள் மட்டுமன்றி பெரிய வர்த்தக நிலையங்கள், உணவகங்கள், அதுபோல பொது நிறுவனங்களிலும் பாரம்பரிய பொங்கல் கொண்டாடும் ஆர்வம் மக்களிடையே அதிகரித்துள்ளதே இதற்கான முக்கியமான காரணம் என்று கருதப்படுகிறது. இது சூரிய பொங்கல் என்றும் சொல்லுவார்கள். விவசாயம் அல்லது பயிர் விளைச்சலுக்கு உறுதுணையாக இருந்த சூரியன், நீர், நிலம், மண் இவற்றுக்காக அல்லது இவற்றை போற்றுகின்றதற்காக நாங்கள் செய்த ஒரு பண்டிகை அல்லது கொண்டாட்டம் தான் இந்த தைப்பொங்கல். அந்த வகையிலேயே இது முதலாவதாக இயற்கைக்கு இசைவான மண்பானைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்கின்றது ஒரு நியதி. மண்பானையில் பொங்கி சூரியனுக்கு படைக்கணும். சூரியனுக்கு படைக்க அது மண்பானையில் நீங்கள் பொங்கி படைக்கிறது இவ்வளவோ நல்ல உழவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறதுக்கான ஒரு விஷயமானது தானே. அது மண்ணில் விளைஞ்சி வர நெல்லை நாங்கள் மண்பானையிலே பொங்கி கடவுளுக்கு படைச்சா அது எங்களுக்கு தான் நல்லது. நீங்கள் அதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். மண்பானையில் பொங்கி அந்த மண்ணிலே விளைந்த நெல் அரிசி பொங்கலை சூரிய பகவானுக்கு படைப்பதை காலாகாலமாக மக்கள் பாரம்பரியமாக கருதுகின்றார்கள். அதன் அடிப்படையில் இம்முறை மண்பானை விற்பனையில் புதிய சாதனைகளை படைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நவீன எரிவாயு அடுப்புகளையும் உலோக பாத்திரங்களையும் தவிர்த்து முற்றத்தில் அடுப்பு கூட்டி மண்பானையில் பொங்கலிடுவதை மக்கள் கௌரவமாகவும் தங்களுடைய கலாச்சார பெருமையான அடையாளமாகவும் கருதுகின்றார்கள். கொழும்பு போன்ற பெருநகர பகுதிகளில் அடுக்குமாடிகளில் இவ்வாறு மண்பானையிலே தரையிலே மெழுகி பொங்கலிடுவது சிரமமாக இருக்கும் என்றாலும் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, மலையகத்தின் ஏனைய பகுதிகள், வவுனியா போன்ற பகுதிகளிலெல்லாம் வீடுகளில் உள்ள சிறு நிலப்பரப்பாக இருந்தாலும் அங்கே பொங்கலிடுவதை, அதுவும் மண்பானையிலே பொங்கலிடுவதை மக்கள் பாரம்பரியமான மகிழ்ச்சியான ஒரு அடையாளமாக கருதுகின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த மண்பானை விற்பனை அதிகரித்திருப்பதன் காரணமாக மட்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் இம்முறை நல்ல லாபத்தை எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கின்றார்கள். சிறிய அளவிலான பூசணை பானைகள் முதல் பெரிய அளவிலான பொங்கல் பானைகள் வரை வெவ்வேறு அளவுகளில் இந்த அலங்கார பானைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதில் அலங்காரம் செய்யப்பட்ட பானைகள் மீது மக்கள் அதிகமான ஆர்வத்தை காண்பிக்கின்றார்கள். அது புகைப்படங்கள் மூலமாக சமூக வலைத்தளங்களில் பதிவிடலாம் என்ற நோக்கமும் இதற்கு பின்னால் இருப்பதாக சொல்லப்படுகிறது. வியாபார நிலையங்களில் பொங்கல் கொண்டாட்டம் அவதானிக்கப்பட்ட வகையில் மிக பிரம்மாண்டமாக பரபரப்புக்குள்ளாகி இருக்கிறது. யாழ்ப்பாணத்தின் முன்னணி வர்த்தக நிலையங்கள் இம்முறை தமது வாடிக்கையாளர்களை வரவேற்கும் வகையில் கடைகளின் வாசலில் பாரம்பரிய முறைப்படி தோரணங்கள் கட்டி மண்பானையில் பொங்கலிட்டு தைப்பொங்கலை கொண்டாட தயாராகி வருகின்றார்கள். இது நகரப்பகுதிக்கு ஒரு விதமான புதிய பண்டிகை கூறத்தை வழங்கியிருக்கிறது. பொருட்களின் வரத்து அதிகரித்துள்ள போதிலும் சீரற்ற வானிலை அண்மை காலத்தில் நிலவிய காலத்தினாலும் சில பொருட்களின் விலைகளில் சிறு ஏற்றம் காணப்படுவதாலும்
பொதுமக்கள் சிறிது கவலை தெரிவிக்கின்றார்கள். கையை இம்முறை இந்த பொங்கல் விற்பனை கடிப்பதாக. ஆனாலும் பண்டிகை கால உற்சாகம் வெளியேற்றத்தை தாண்டி மக்கள் மத்தியில் பிரதிபலிப்பது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். உங்கள் பகுதிகளில் தைப்பொங்கல் கொண்டாட்டம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றியும் கமெண்ட்ஸ் மூலமாக பதிவிடுங்கள். வணக்கம், என் பேர் ரவிக்குமார் ரத்னவள்ளி. நான் சிறு கைத்தொழில் மட்பாண்ட கைத்தொழில் செஞ்சு வரேன். தை பிறந்துட்டது. தைக்கு நாங்கள் தை மாதம் ஆரம்பித்தாலே நாங்கள் சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டிய ஒரு நாள். அதுக்காக மண்பாண்டம், அதாவது மண்ணில் பானைகள் செய்து வச்சுருக்கேன். பொங்கல் பானை செய்து வச்சுருக்கிறேன். அந்த பொங்கல் பானையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு டிசைன்ஸில் நான் செய்து வச்சுருக்கிறேன். போன முறையோட இந்த முறை நான் கொஞ்சம் கூடுதலாக டிசைன் போட்டுலாம் செய்து வச்சுருக்கிறேன். போன முறை எனக்கு உண்மையாகவே நல்ல ஒரு வியாபாரம் வெற்றியாக இருந்தது. அதே மாதிரி இந்த முறை போன முறை செய்ததை விட இந்த முறை நான் ஒரு 500 பானை கூட செய்திருக்கிறேன். ஏன்னு கேட்டால் எனக்கு இந்த முறை வெளிநாட்டு கோடஸுக்கும் வந்திருக்கிறபடியே நான் கூட செய்திருக்கிறேன். அந்த மண் பானையில் 1 கிலோ அரிசிக்குரிய பானை என்கிட்ட விற்கிறத 700 ரூபாய்க்கு விற்கிறேன். அதுக்கு அடுத்த சைஸ் 950 ரூபாய்க்கு விற்கிறேன். அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1200, 1300 அப்படியே படிப்படியாக ஒரு 200 கூடிக்கொண்டே போகும். இந்த திருவலை, மற்றது திருகனை, தேங்காய் திருவி, சுலாகுகள் அப்படின்னு சொல்லி நிறைய அகப்பையில் எல்லாம் மேலே நிறையா கொண்டு தந்துருக்குறாங்க. நான் அந்த பொருட்கள்லாம் போட்டு விற்கிறேன். ஏன்னு கேட்டால் நான் மட்டும் முன்னேறினா காணாது, மற்றவங்களும் அதை கொஞ்சம் என்னாலேயாவது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் முன்னுக்கு வரட்டும்ன்ற ஒரு காரணத்துக்காக நான் செய்கிறேன். ஒவ்வொரு முறையும் எங்களோட மக்கள், தமிழ் மக்கள் பாரம்பரியத்திலேயே கடைப்பிடிக்கிறோம். நாங்கள் பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறத கூட எங்களோட தமிழ் மக்கள். அப்படி கடைப்பிடிக்கிற நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டால், அந்த மண்பானையில் பொங்கி சூரியனுக்கு படைக்கணும். சூரியனுக்கு படைக்க அது மண்பானையில் நீங்கள் பொங்கி படைக்கிறது எவ்வளவோ நல்ல உழவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறதுக்கான ஒரு விஷயமானதானே. அது மண்ணில் விளைஞ்சி வர நெல்லை நாங்கள் மண்பானையிலே பொங்கி கடவுளுக்கு படைச்சா அது எங்களுக்கு தான் நல்லது. நீங்கள் அதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பொங்கல் நல் வாழ்த்துக்கள். தைப்பொங்கல் தமிழ் தேசிய இனத்தினுடைய பண்பாட்டை எடுத்தியம்புகின்ற அல்லது வெளிக்காட்டுகின்ற ஒரு பண்டிகை. இது மதங்களை கடந்தது, ஒட்டுமொத்த தமிழருக்குமானது. இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக கொண்டாடப்படுகின்ற இந்த பண்டிகையில் நாங்கள் மண்ணுமோர் இயற்கையினுடைய கூறு என்கின்ற வகையில் ஆதி காலங்களிலிருந்து தொன்று தொட்டு நாங்கள் மண் பானைகளையே பொங்கலுக்கு பயன்படுத்தி வந்துள்ளோம். ஆனால் சமீப காலமாக இந்த மண்பானைகளுக்கு பதிலாக அல்லது எல்லா மட்பாத்திரங்களுக்கும் பதிலாக அலுமினிய பாத்திரங்களும் பிற உலோக பாத்திரங்களிலும் நாங்கள் உணவுகளை சமைப்பதற்கு, பொங்குவதற்கு பயன்படுத்த ஆரம்பித்துள்ளோம். இது உண்மையில் எங்களுடைய பண்பாட்டுக்கும் தேக ஆரோக்கியத்திற்கும் ஏற்புடைய ஒரு செயல் ஆகாது. மண்பானையில் நாங்கள் பொங்குவதற்கான காரணம், இது சூரிய பொங்கல் என்றும் சொல்லுவார்கள். விவசாயம் அல்லது பயிர் விளைச்சலுக்கு உறுதுணையாக இருந்த சூரியன், நீர், நிலம், மண் இவற்றுக்காக அல்லது இவற்றை போற்றுகின்றதற்காக நாங்கள் செய்த ஒரு பண்டிகை அல்லது கொண்டாட்டம் தான் இந்த தைப்பொங்கல். அந்த வகையிலேயே இது முதலாவதாக இயற்கைக்கு இசைவான மண்பானைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்கின்றது ஒரு நியதி. இரண்டாவதாக அலுமினிய பாத்திரங்களில் சமைக்கின்ற பொழுது அலுமினியம் உணவுடன் கலந்து விடாமல் இருப்பதற்காக அலுமினியம் ஆக்சைடு படலம் பாத்திரங்களினுள்ளே பூசப்படுகின்றது. நாங்கள் பாத்திரங்களை சுத்தம் செய்கின்ற பொழுது அல்லது கழுவி தேய்க்கின்ற பொழுது அலுமினியம் ஆக்சைடு அந்த படலம் இல்லாமல் போவதால் அலுமினியம் உணவுடன் சிறுக சிறுக கலந்து எங்களுடைய உடலில் சேருகின்றது. உடலில் சேருகின்ற அலுமினியம் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துவதை கண்டறிந்திருக்கிறார்கள். அது மூளையினுடைய கலங்களை பாதிக்கின்றது. மூளையினுடைய கலங்களை பாதிப்பதன் மூலம் எங்களுடைய நினைவாற்றலையும் பேச்சும் திறனையும் அது இழக்க வைக்கின்றது என்று சொல்லி அண்மையில் கண்டறிந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே சிறுநீரக கோளாறு உடையவர்களினுடைய சிறுநீரகங்களை செயலிழக்க வைப்பதும் எலும்புகளை பலவீனமாக்குவதும் இந்த அலுமினியம் என்கின்றது, உணவுடன் சேருகின்ற அலுமினியம் என்கின்றது கண்டறியப்பட்டுள்ளது. ஆகவே எங்களுடைய பண்பாட்டுக்கும் உடல் நலத்துக்கும் கேடான இந்த பாத்திரங்களை, அலுமினிய பாத்திரங்களை குறைந்தபட்சம் நாங்கள் இந்த இயற்கையை போற்றுகின்ற திருநாட்கள் அல்லது பெருநாட்களிலாவது கைவிட வேண்டும் என்கின்றது எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. உண்மையில் மட்பாத்திரங்களில் சமைப்பதன் மூலம் அந்த மண்ணில்
அல்லது அந்த பானைகளின் மேற்பரப்பில் உள்ள நுண்ணிய துளைகளுக்கூடாக வெப்பம் மெதுவாக சீராக பரவி அந்த பானையின் உள்ளே இருக்கக்கூடிய உள்ளூடுகளை ஒரு சமச்சீரான முறையில் சூடாக்குகின்றது. மெதுவாக சூடாகின்ற காரணத்தினால் போசனப் பொருட்களினுடைய இழப்பும் இங்கே குறைவாக இருக்கின்றது அறியப்பட்டுள்ளது. மண் உணவில் இருக்கக்கூடிய அமிலங்களை நடுநிலை செய்யக்கூடிய காரத்தன்மையானது என்கின்ற வகையில் உணவினுடைய pHம் சமன் செய்யப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, மண்ணிலிருந்து சிறுக சிறுக உணவினுள் விடுவிக்கப்படுகின்ற அந்த கூறுகளினுடைய காரணமாக உணவுக்கு அதன் வளமையான மணத்தை விட மேலதிகமான இந்த மணமும் சேர்ந்து கொள்ள கூடுதலான ஒரு சுவை அந்த உணவுக்கு கிடைக்கின்றது. இதன் அடிப்படையில் நாங்கள் மட்பாத்திரங்களை அல்லது மண்பானைகளினுடைய பாவனைகளை ஊக்குவிக்கும் பொருட்டு தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இந்த பொங்கல் பொதிகளை வழங்குகின்ற பொழுது மட்பானைகளையே வழங்கி வருகின்றோம். இது ஏற்கனவே இந்த அலுமினிய பாத்திரங்கள் உலோக பாத்திரங்களினுடைய வருகையால் தொழில் ரீதியான வாய்ப்புகளை இழந்திருக்கக்கூடிய கைவினை கலைஞர்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் இது உதவும் என்கின்றது எங்களுடைய தாழ்மையான அபிப்பிராயம்.